அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் 2025ஆம் ஆண்டு தீபாவளியை ஒட்டி வருகின்ற அமாவாசை நாளன்று நாம் செய்ய வேண்டிய மகாலட்சுமி வழிபாட்டை பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு வருஷமுமே நான் சொல்லக்கூடிய பதிவு தான், தீபாவளியை ஒட்டி வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பூஜையை செஞ்சோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், அதாவது இன்னல்கள்ல பெரிய இன்னல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் இல்லாம இருக்கும்ல, அந்த இன்னல் தான் ரொம்ப கொடுமையான இன்னல். இந்த பொருள் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, விலைவாசி ஏற்றத்துக்கு நமக்கு வாழ்வதற்கு ஏற்ற பொருளாவது வரணும். கடனை வாங்கிட்டு நம்ம அன்றாட சாப்பாடு சாப்பிடுறதுன்றது அது இயலாததாக இருக்கு இல்லையா? இப்போ அந்த காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த பொருள் வரவு, நமக்கு தன வரவு, பண பிரச்சனை நீங்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும். அளவுக்கு கொஞ்சம் நம்ம பாத்தீங்கன்னா, இந்த பண பிரச்சனையே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு சிலருக்கு நிறைய பணம் இருக்கும், ஆனா பிறருக்கு கொடுக்க மனம் இருக்காது, இல்லாட்டி அவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் இருக்காது. இல்ல பணம் போதுமான அளவு மட்டுமே வர்ற மாதிரி குடும்பங்கள் இருக்கும். அதை தாண்டி நம்ம வீடு வாசல் வாங்குறது அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாருக்குமே மனசுல இருக்கக்கூடியது. நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம், பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கட்டுமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி வீடு இருந்தா கூட பரவாயில்ல, அது வாங்கறதுக்கு நம்ம பணம் சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா? அந்த சிறுக சிறுக சேமிக்கிறதுக்கே நம்ம மகாலட்சுமியின் அருள் இருந்தாதான் செய்ய முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளியை ஒட்டி வருகின்ற மகாலட்சுமி பூஜை இருக்கு இல்லையா, அது அமாவாசை அன்னைக்கு செய்தால் ரொம்பவே சிறப்பு. அந்த நாளிலே நம்ம மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதனால முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு நம்ம 20ஆம் தேதி தீபாவளி இருக்கு இல்லையா, அன்னைக்கு காலையில தீபாவளியை கொண்டாடிட்டு பட்டாசெல்லாம் விட்டுட்டு மாலை நேரத்துல ஏதாவது பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை திதி மாலை நேரத்துல ஆரம்பிச்சிருது, 4 மணிக்கு மேல ஆரம்பிச்சிருது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க சாயந்தரம் நீங்க அமாவாசை வழிபாடு, அதாவது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்பவே சிறப்பான நேரம் அப்படின்னு நான் சொல்றது, 21ஆம் தேதி காலையில விடிக்காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மகாலட்சுமி பூஜை செஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில ஏற்படுறத நீங்க கண்கூடாக பாப்பீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி அமாவாசை முழு நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்ப சூரியனும் இருக்காது, நிலவும் இருக்காது, இருட்டாதான் இருக்கும். அது அமாவாசை திதியில இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல நம்ம இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யறதுன்றது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த முதல் நாள் 20ஆம் தேதி எல்லாருமே என்னென்ன பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. மாலை நேரத்துல எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு சந்திச்சுக்கிற நேரமாக இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த அமாவாசை மகாலட்சுமி வழிபாடு 20ஆம் தேதி மாலையில முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லை, எல்லாரும் வந்துட்டு போன பின்னாடி நம்ம இரவு நேரம் 11 மணி வரைக்கும், 10லிருந்து 11 மணி வரைக்கும் மகாலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இந்த மகாலட்சுமி வழிபாடு கூட நான் எப்படி செய்யணும்ன்றத இந்த 9 விளக்குகள் வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வழிபாடு செஞ்சு நிறைய பேர் பலன் கண்டு இருக்காங்க. அந்த வழிபாட்டை நீங்க எளிமையாக செஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ நான் இது வரைக்கும் பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேங்க. டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மகாலட்சுமி வழிபாட்டு வீடியோவுக்கான லிங்க் தர்றேன், அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. சரி, அன்றைக்கு நைவேத்தியமாக அமாவாசை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது நம்ம நைவேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் தீபம் கட்டாயம் ஏத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஏத்தினாலும் பரவாயில்ல, நெய் தீபம் ஏத்திட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விஹா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நெய் தீபம் 35 நிமிஷம் நல்லா அழகா எரியும். நல்லா சுத்தமான பசுனையால செய்யப்பட்டதுதான். அந்த விளக்கு ஏத்திட்டு கூட நீங்க மகாலட்சுமி நாமத்தை 108 தடவை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த நெய் தீபம் எரியும். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க அந்த நெய் தீபத்தை கூட ஏத்திக்கலாம். அப்படி இல்லையா, கொஞ்சோண்டு நெய் வித்துட்டு சின்ன அகல் விளக்குலையோ இல்ல எந்த விளக்குலையாவது ஏத்திக்கிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். சரி, நைவேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நைவேத்தியமாக பொரி அன்னைக்கு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. பொரி அவல் சேர்த்துக்கிறது ரொம்பவே விசேஷம். இல்லைன்னா நெற்பொரி இருக்கும் இல்லையா, அந்த நெற்பொரி கூட கிடைச்சா வாங்கிட்டு நீங்க அதுல வெல்லம் கலந்து பொட்டுக்கடலையும் போட்டு அன்றைக்கு நைவேத்தியம் பிரதான நைவேத்தியமாக இதை வச்சுக்கோங்க. வைத்து நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எப்பவுமே நெல் செல்வத்திற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. மஞ்சள், உப்பு, நெல் எல்லாம் பாத்தீங்கன்னா செல்வத்திற்கு நிகராக சொல்லப்படுது. அதனால்தான் தீபாவளி அமாவாசை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி வழிபாட்டுல இந்த நெற்பொரி அல்லது சாதாரண பொரி அல்லது இந்த அவலும் கலந்து வைக்கக்கூடிய இந்த நைவேத்தியத்தை வச்சு படைக்கணும். இந்த அமாவாசையை விட்டா வேற நாள்ல இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பிறகு நீங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில செய்துக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அந்த நேர காலம் நமக்கு தான் இப்படின்னு இருக்கு. ஆனா தேவர்கள் லோகத்துல வேற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நீங்க செஞ்சுக்கோங்க. அந்த வழிபாட்டை செய்து பலனை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுல மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. இல்ல சிலை இருந்ததுன்னா அன்றைக்கு காலையிலேயே சீக்கிரத்துல அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. செய்து நல்ல புத்தாடை கட்டி விட்டுட்டு நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எந்த வழிபாடு செய்வதற்கு முன்னாடியும் நம்ம பிள்ளையார் வழிபாடு செய்யணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு, அந்த தீபாவளிக்கு மறுநாள் வர்ற அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடும் இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளையார் வழிபாடு, முன்னோர்களை மனசுல நினைச்சு அவர்களுக்குரிய பித்ரு வழிபாடும் செஞ்சுக்கிட்டு அவர்களுடைய ஆசையும் கட்டாயம் நம்ம பெறணும்ன்றது உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கிறேன். சரி, இப்ப நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். நம்ம விஹா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நான் இப்ப நகையெல்லாம் போட்டுருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஐம்பொன் நகை இருக்கு. ஜுவல்லரி செக்ஷன்ல போய் பாருங்க, ஐம்பொன் செக்ஷன்லயும் போய் பாருங்க. கேட்டகரியை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. நல்ல சாரீஸ் எல்லாம் கூட அதுல அப்லோடு பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. என்னுடைய சோப் எல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க இப்போ மகாலட்சுமி சிலை வேணும், இல்ல அம்பாளுக்குரிய பாவாடையெல்லாம் கட்டி விடணும், அந்த அம்பாளுக்குரிய துணி இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. நீங்க பார்க்கணும், பார்த்து வாங்குங்க. அப்படின்னு எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குங்க. இப்போ விஹா ஆன்லைன் பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன், கேட்டுக்கோங்க. விஹா ஆன்லைன் அப்படின்றது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டவுன்லோட் செய்த பின்னாடி பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க. இந்த விஹா ஆன்லைன் எங்களுடைய ஆப்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க எந்த நாட்டிலேயாவது இருந்துகிட்டு நீங்க ஆர்டர் போடணும், இந்திய ரூபாய் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விதமான கரன்சி சேஞ்சிங்கும் நம்ம விஹா ஆன்லைன் ஆப்ல கொடுத்திருக்கோம். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஆப் தவிர எங்களுடைய விஹா பொருள்கள் அனைத்துமே viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க பொருள்களை நேர்ல தாங்க பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. சரி, இப்படி சொன்னா மொட்டையா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க விஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப், எங்க விஹா கடைக்கான போன் நம்பர், அட்ரஸ், கஸ்டமர் கேர் நம்பர் மற்றும் எங்க viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதை பின்பற்றி நீங்க வரலாம். இன்னும் ஒரு சில தகவல்கள் முக்கியமானது நான் சொல்றேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே விற்பனைக்கு கிடைக்காது. அப்படியே என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோ பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்க கடையில விற்பனை கொடுத்துட்டு இருக்கோம், இல்லைங்க அவங்க பொருள் தாங்க எங்க வெப்சைட்ல கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல அவங்க பொருள் தாங்க எங்க ஆன்லைன் ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், அது பொய்யான தகவல்கள். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.